அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இந்த டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மெயின், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதில் இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, கட் ஆஃப் டீட்டெயில் எப்படி இருக்கும், அண்டு எவ்வளோ ரேங்கிங் பொசிஷனில் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க, கவுன்சிலிங் எப்படி இருக்கும், காலேஜஸ் டீட்டெயில் பற்றின என்ன, கோர்ஸ்லாம் எங்கே இருக்குது, வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இந்த டிஎன்ஏயுவில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் வேளாண்மை கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கு. இதுபோல் தொடர்ந்து வரோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நிறையா கொடுத்துருக்குறேன். இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் டிஎன்ஏயூவில் என்ன நடந்துகிட்ருக்கு, கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன், காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், கோர்சஸ்ஸு, அங்கே உள்ள ஹேப்பனிங்ஸும், காலேஜை தவிர வேறு என்ன நடக்குது அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் டிஎன்ஏயூ அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தேங்க்யூ. அந்த டிஎன்ஏயை பற்றி பேசும்பொழுது என்ன அப்டேட் லேட்டஸ்ட் அப்படின்னா, அந்த வேக்கன்சியை பற்றி பேசிகிட்டு பார்க்குறோம். அந்த வேக்கன்சி இன்றைக்கி, அதாவது ஆகஸ்ட் 3, 2025 படி என்னன்றதால சொல்லியிருக்கு. காலேஜ் வைஸ் பார்க்குறேங்க, உங்களுக்கு தெரியும். இந்த ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் வெப்சைட்லேயும் இருக்குது. நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு சொல்லிட்டு. இப்போ பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சரில் 2 டைப்பு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். ஒன்று கவர்மெண்ட் எய்டட் ஸ்கீமு, இன்னொன்று செல்ஃப் சப்போர்ட்டிங்க. இப்போ ப்ரோக்ராம் பார்த்தோம்னா 31, அதாவது 32 ஷீட்டு. எஸ்எஸ்னா சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து ஓசி கம்யூனிட்டிக்கு, ஃபில்டுன்னா எஃப்எஸ்னா ஃபில்டு ஸ்ட்ரென்த்து, அப்புறம் ஏஎஸ்னா அட்மிட்டட் அப்படின்னா இந்த ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அவங்க அட்மிஷன் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்பொழுது 32 சீட்டில் 31 சீட்டு ஃபுல்லாகிடுச்சுங்க ஓசி கம்யூனிட்டியில். அதே போல் செல்ஃப் சப்போர்ட்டிங் பார்த்திங்கன்னா 32 சீட்டுக்கு 29 ஃபுல்லாக இருக்குது. இதே போல் தான் மற்ற கம்யூனிட்டிக்கு பிசிக்கு எடுங்களேன், 28 சீட்டு சாங்ஷன்டு, ஃபில்டும் 28 பேருக்குமே ஃபில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அலாட்மெண்ட்டை கொடுத்தது. அட்மிட்டட் அப்படின்னு சொன்னால் 28. ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அதில் எது பிசி கம்யூனிட்டியில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு கவர்மெண்ட் எய்டடு ப்ளஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ரெண்டுக்குமே எல்லா சீட்டும் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இதே போல் தான் மற்ற கோர்ஸுங்க, மற்ற கம்யூனிட்டியும் செக் பண்ணி பாருங்கள் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா, ஏசிஆர்ஐ கோயம்புத்தூர் மெயின் காலேஜ் 32 சீட்டு சாங்ஷன் பண்ணியிருக்கு, 28 ஃபில் ஆகிடுச்சு, 28 பேர் அட்மிட் ஆகிட்டாங்க. 28 ஃபில் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்குலாம் அலாட்மெண்ட் கிடச்சிது. அலாட்மெண்ட் கிடச்சவங்க எல்லாமே 28 பேர் அட்மிட் ஆகிட்டாங்க. இன்னும் 4 ஷீட் இருக்குது ஓசிக்கு. அதே போல் பிசியில் என்ன 1 ஷீட் இருக்குது. இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் இப்போ எல்லாமே ஃபில் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்பொழுது அதுதான் ஒரு முக்கியமான தகவல் இருக்குது. இது வந்து பிஎஸ்சி கோர்ஸ் வைஸு, காலேஜு அண்டு கம்யூனிட்டி வைஸ் இந்த வேக்கன்சியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நான் ஓவராலாக என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அது பாருங்கள், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அவங்களுக்கும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் என்ன வேக்கன்சி இருக்குது, கம்யூனிட்டி வைஸு அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இருக்குது. அடுத்து அக்ரிகல்ச்சர் போக ஹார்டிகல்ச்சர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் எய்டடாக இருக்குது. பாருங்களேன், 27 ஷீட்டு 27 கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சதுங்க. பிசியில் மட்டும் 23 சீட்டு 21 ஃபில்லாக இருக்குது. அதாவது அட்மிட் ஆகிருக்காங்க. 2 சீட்டு என்ன காலியாக இருக்குது. இப்போ அந்த காலியாக உள்ளதுக்கெல்லாம் என்ன ஆகுனா, அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் நிச்சயம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹார்டிகல்ச்சர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டிக் பாருங்கள். அப்புறம் ஃபுட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வைஸு, காலேஜ் வைஸு கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் இருக்குது. நல்ல தகவலாக தான் போயிட்டுருக்கு. இது மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபைனலாக இது என்ன இப்போ வேக்கன்சி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். இது ஃபைனலாக நம்ம வியூவர்ஸ்க்காக நான் அரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயு ரெண்டுக்கும் சேர்த்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் அதர் கோர்சஸ் பார்த்தோம்னா சாங்ஷன் பண்ணியிருக்கிறது 4760 சீட்டு. அதில் 4681 பேருக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கிடச்சிருக்கு கவுன்சிலிங் மூலமாக. அப்புறம் அட்மிட்டட் ஸ்ட்ரென்த்ன்றது ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அட்மிட் ஆனவங்க 3491. ஸோ வேக்கன்சின்னு பார்க்குறப்ப இன்னைய தேதிப்படி 1274 சீட் இன்னும் வேக்கன்சி இருக்குது. எவ்வளோ சீட் இருக்குது? 1274 சீட் இன்னும் வேக்கன்சி இருக்குது. ஆகஸ்ட் 3, 2025 படி. இதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா நிச்சயம் அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணுவாங்க. தேங்க்யூ.